மற்றவங்களை விட வித்தியாசமாக யோசிக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சக ராசி நபர்கள். என்னன்னா உங்களை பார்த்தாவே நிறைய பேருக்கு தப்பான அபிப்பிராயம் இருக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா மன ரீதியான பாதிப்புகளை குறைக்கும். நீங்களே பார்க்க போறீங்க, ஜனவரிலேருந்து அதுக்கான சில விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வேலை மாற்றம் கண்டிப்பா உறுதியா இருக்கு. வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணிடுங்க. விருச்சக ராசி அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சி பலன்கள் 2025ஆம் ஆண்டுல ஏற்படக்கூடிய சனி பெயர்ச்சி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. விருச்சக ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷம் நட்சத்திரம், கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இந்த விருச்சக ராசி அன்பர்கள். இந்த விருச்சக ராசி அப்படின்னு சொன்னாவே ஒரு தனித்துவம் பெற்ற ராசி. மற்றவங்களை விட வித்தியாசமாக யோசிக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சக ராசி அன்பர்கள். நுணுக்கமான அறிவு கொண்டவர்கள் இந்த விருச்சக ராசி அன்பர்கள். இயற்கையாகவே ஒரு ஞானம் உங்ககிட்ட இருக்கு. அது எந்த வேலையை செய்தாலும் சரி, அதுல ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை செய்யணும். அதே போல மற்றவங்களை விட வித்தியாசமா யோசிச்சு சில விஷயங்களை செய்யணும் நினைச்சு செய்யக்கூடியவர்கள் இந்த விருச்சக ராசி என்பவர்கள். என்னன்னா உங்களை பார்த்தாவே நிறைய பேருக்கு தப்பான அபிப்பிராயம் இருக்கும். அவர்கிட்ட பேசவே முடியாது, அவர் எதா இருந்தாலும் கோவப்படுவார், அவர் எதா இருந்தாலும் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை நீங்கள் படைச்சிக்கிட்டே இருக்கீங்க. அந்த பிம்பத்தை பார்த்து மற்றவங்க உங்கள் கூட பெருசாக பழக முடியாத ஒரு சூழ்நிலை எப்பவுமே ஏற்பட்டு இருக்கும். ஆனால் உங்ககிட்ட பழகினவங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் எவ்வளோ ஒரு நல்ல சாஃப்டான ஆள், ஒரு அன்பான ஆள். அதனாலே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வரும். அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், கூட பிறந்தவங்களாக இருக்கலாம். எல்லாருக்கிட்டையும் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எப்பயுமே வரும். நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு கடைசியில் சில ஏமாற்றங்களும் அடையக்கூடியவர்கள் இந்த விருச்சக ராசி என்பவர்கள். இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு பெயர்ச்சாகிறார். ஒரு பெரிய ஒரு மாற்றம். ஏன்னா 4ஆம் இடம் சொல்லக்கூடியது அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவோம். அந்த அர்த்தாஷ்டம சனியிலிருந்து 5ஆம் இடத்துக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறது. முதல்ல பார்த்தீங்கன்னா மன ரீதியான பாதிப்புகளை குறைக்கும். மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் தான் பொருளாதார பாதிப்பு இல்லையா சார்னா இருக்கு, இல்லைன்னா சொல்ல. ஆனா மன ரீதியான பாதிப்பு தான் பொருளாதார பாதிப்புக்கு காரணம். ஏதோ ஒரு வகையில நீங்க எடுத்த முடிவுகள் செயல்கள் பெருசா நிறைவடையல, நீங்க எடுத்த முடிவுகள் தப்பா போயிருக்கும், நீங்க செஞ்ச பிஸ்னஸ்ல நஷ்டம் வந்திருக்கும், நீங்க ஏதோ ஆரம்பிக்க போய் ஏதோ ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கீங்க. நிறைய பேருக்கு அதிக வட்டி வாங்கிட்டு நம்ம கடனை திருப்பி கொடுத்தலாம்னு நினைச்சிட்டு கடன் கொடுக்க முடியல. இந்த மாதிரி தொழில நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சக ராசி என்பவர்கள். அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தி, ஒரு முற்றுப்புள்ளி கண்டிப்பாக மார்ச் மாசத்துல இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா நீங்க இப்ப கத்துக்கிட்டீங்க எதை செய்யலாம் எது செய்யக்கூடாதுன்னு. அப்ப இதுக்கப்புறம் வரக்கூடிய காலகட்டம் என்ன இருக்கும்? நான் இதை தான் செய்ய போறேன், இதை மட்டுமே செய்ய போறேன், இதை தெளிவா செய்ய போறேன். இந்த மாதிரி ஒரு மனநிலையில இப்ப இருக்கீங்க. ஆனா அதுக்கான வாய்ப்புகள் வரல. பிசினஸ்ல உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை. நிறைய இடத்துல முயற்சி பண்றீங்க, சிலது நடக்கல, சிலது அப்படியே ஹோல்ட் ஆயிருக்கு. நிறைய பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் அப்படியே ஹோல்ட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை கடந்த காலகட்டத்தில் இருந்துச்சு. அது எல்லாமே உங்களுக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலை வர மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்கு. நீங்களே பார்க்க போறீங்க, ஜனவரிலேருந்து அதுக்கான சில விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். நீங்க அந்த ஒரு முக்கியமான வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலையை இந்த சனி பகவான் கொடுப்பார். என்னன்னா ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். நம்ம செய்யறது கரெக்டா, நம்ம கரெக்டாக தான் பண்ணுவோமா, திருப்பி ஜெயிச்சிருவோமா, திருப்பி ஏதாவது பிரச்சனை வந்துருமான்னு ஒரு கன்ஃபியூஷன் எப்பவுமே இருக்கும். அதை பற்றி பெருசாக கவலைப்படாதீங்க. நீங்கள் செய்கிற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்துட்டீங்கன்னாவே போதும். எதையும் கொஞ்சம் வேகமாக செஞ்சுருங்க. இந்த கன்ஃபியூஷனில் என்ன ஆகும்னா சில விஷயங்கள் செய்யாமல் விட்டுருவீங்க. அதை மட்டும் யோசித்து நம்ம இந்த விஷயம் எடுத்திருக்கோம், இதை முடிச்சே தீருவோம். அந்த ஒரு சோம்பேறித்தனம் இல்லாமல் செஞ்சீங்கன்னா சிறப்பு. சோம்பேறித்தனம் வரும், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலான்ற ஒரு எண்ணங்களையும் இந்த சனி பகவான் 5ஆம் இடத்துலேருந்து கொடுப்பார். அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உறுதி.
அதே போல வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் இருந்து விடுதலை. நிறைய பேருக்கு ஒரு ப்ரொமோஷன் வெயிட்டிங் இருக்கு. நான் 2 வருஷமா எனக்கு ப்ரொமோஷன் வரல சார், 2 வருஷமா இன்க்ரிமெண்ட் வரல, இன்க்ரிமெண்ட் வந்துச்சு ஒண்ணுமே இல்லை, அது என்னால் அதனால லோன் கட்ட முடியாது, அதை பிளான் பண்ணி நான் ஒரு வீடு வாங்கிட்டேன், அதை பிளான் பண்ணி ஒரு கார் வாங்கிட்டேன், அதுவும் இல்லாமல் கூட பிறந்தவங்களுக்குலாம் செலவெல்லாம் இருந்துச்சு, இப்போ அந்த லோன்லாம் கட்ட முடியாமல் என்னோட சம்பளமும் ஃபுல்லாக லோனுக்கு தான் போகுது, 1ஆம் தேதி ஆனாவே என் பணம்லாம் லோனுக்கு போயிடுது, 10ஆம் தேதி கூட என்கிட்ட ஒன்றும் கிடையாது, 10ஆம் தேதியிலேருந்து நான் கிரெடிட் கார்டில் தான் ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன், இதில் வேற நடுவில் ஏதோ ஒரு பர்சனல் லோன் வேற போட வேண்டியிருக்கு, கையில் யார்ட்டையா கடன் வாங்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி நிலைகள்லாம் மாறும். ஏன்னா உங்களுக்கான நல்ல வருமானம் வரும். அதே மாதிரி வேலை மாற்றம் கண்டிப்பா உறுதியா இருக்கு. வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணிடுங்க, அதுல யோசிக்காதீங்க. நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுடைய தேவை நிறைய கம்பெனிக்கு இருக்கு. ஏன்னா ஒரு விஷயத்தை ரொம்ப சீக்கிரமா சிறப்பா செய்யக்கூடிய ஒரு விருச்சிக ராசி அன்பர்கள், சிறப்பா செய்யக்கூடிய ரொம்ப முக்கியம் அதுதான். மற்றவங்களாம் 1 மணி நேரம் எடுத்துக்கிறாங்க, நீங்களாம் 30 நிமிஷத்துல அந்த வேலையை முடிச்சிருவீங்க. அப்ப எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு ஆள் தான் ஒரு கம்பெனிக்கு தேவை. ஆனா அதற்கான சூழ்நிலைகள் கடந்த காலகட்டத்தில் நீங்க நல்லா தான் இன்டர்வியூல அட்டன் பண்ணியிருப்பீங்க, கூப்பிடுறோம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 3 மாசமா 4 மாசமா பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டே வரல, ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அப்புறம் இல்லை நாங்க அப்புறம் கூப்பிடுறோம்னு சொல்லி ஃபோன் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் மாறும். நீங்க ட்ரை பண்ற இடத்துல உடனே வேலை கிடைக்கும். அந்த வேலையும் பார்த்தீங்கன்னா நல்ல உங்கள் படிப்புக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி, ஏற்கனவே இருக்க வாங்கக்கூடிய சம்பளத்தினுடைய உயர்வுக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை மார்ச் மாதத்துக்கு அப்புறம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் தை மாதத்துலேருந்து அதுக்கான முயற்சிகளை செய்யலாம். ஏன்னா எப்பவுமே சில பயிற்சி பலன்கள் முன்னாடியே தெரிய ஆரம்பிக்கும். விருச்சிக ராசி என்பது கண்டிப்பாக தெரியும். அதற்கான சூழ்நிலைகள் வரக்கூடிய ஜனவரிலேருந்தே இருக்குது. மார்ச் மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக வேலை மாற்றம் இருக்குது, சிறப்பாக இருக்கலாம். அதே போல குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு, பெண்களா இருக்கீங்கன்னா கர்ப்பப்பை கோளாறு கண்டிப்பா இருக்கும், ஆண்களா இருக்கீங்கன்னா உயிரணுக்கள்ல பிரச்சனைகள், உயிரணுக்கள் சரியா இல்லை, உயிரணுக்கள்ல வளர்ச்சி இல்லை, உயிரணுக்கள் சரியா மூமெண்ட்ல மொபிலிட்டின்னு சொல்லுவாங்க, அது இல்லைன்னு சொல்லி அதனால குழந்தை பேர்ல லேட்டு. நிறைய பேருக்கு என்னன்னா பெண்களா இருக்கீங்கன்னா பிசிஓடி இந்த மாதிரி பிரச்சனைனால குழந்தை தவறி போயிருக்கும். சில பேருக்கெல்லாம் கன்சீவ் ஆகி 3 மாதம் 5 மாதம் கழிச்செல்லாம் அபார்ஷன்லாம் ஆயிருக்கும். அந்த மன வேதனை, அந்த மன வலி அதிகமாக இருக்கு குழந்தைக்காக. அந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தியாகி வரக்கூடிய சனி பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு அழகான ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் வரும். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டும் எடுங்க. எனக்கு விருச்சிக ராசினாவே கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும், அதனால சில ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தீங்கன்னா மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்திட்டீங்கன்னா நல்லது. நிறைய பேர் என்னன்னா விருச்சிக ராசியில் இருக்கவங்க நான் நல்லா இருக்கேன், போல்டாக இருக்கேன், நல்லா தைரியமாக இருக்கேன், நல்லா டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறேன், உடல் ஆரோக்கியம் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துக்கும் உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. அதை மட்டும் தெரிஞ்சுட்டு சின்ன ட்ரீட்மெண்ட் எடுங்க. அதெல்லாம் யோசிக்காதீங்க. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது குறை சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி யோசனைகள்லாம் மைண்டில் ஓடிட்டு இருக்கு உங்களுக்கு. அதுக்கெல்லாம் காரணம் இந்த அர்த்தாசிரம சனி தான். வர மார்ச்சுக்கு அப்புறம் அதெல்லாம் விலகிடும். கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுங்க, குழந்தை பேர் கிடைக்கும். அதே போல நிறைய பேருக்கு அரசாங்க வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் கொடுக்க போறாரு. அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். பேங்க்ல ஒரு எக்ஸாம் எழுதிருப்பீங்க, கிளியர் ஆயிருவீங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை. நிறைய பேர் ஃபாரின் போறதுக்கு ஒரு IELTS எழுதிருப்பீங்க, டோஃப் GRE எழுதிருப்பீங்க, அதெல்லாம் கூட மார்க் வந்திருக்காது. வர வேண்டிய மார்க்கை விட ஒரு 1/2 மார்க் 1 மார்க் கம்மியா வந்து கடைசியில வருத்தத்தில் இருப்பீங்க. திருப்பி ட்ரை பண்ணியிருப்பீங்க, சில பேர் கிடைச்சிருக்காது. ஆனா இந்த வரக்கூடிய சனி பயிற்சி உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலையும் வெற்றி கொடுக்கும். அது கவர்மெண்ட் எக்ஸாமா இருக்கலாம், அதே மாதிரி இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸா இருக்கலாம், இது மாதிரி பேங்கிங் எக்ஸாம்ஸா இருக்கலாம். நிறைய விருச்சிக ராசி என்பது எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கிடணும் அப்படின்னு நினைச்சு வெயிட் பண்ணி இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு இதுல உட்காந்துருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே உறுதியாக வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் மார்ச் மாசத்துக்கு அப்புறம் ஏற்படுத்தி கொடுப்பார். நீங்க உறுதியா இருங்க, வேற ஒண்ணும் இல்லை. நிறைய பேர் என்னன்னா ஃபெட்டப் ஆயிட்டீங்க, 2 வாட்டி எழுதுனா சார் கிடைக்கல சார், இதுக்கப்புறம் கிடைக்குமான்னு தெரியல, வீட்டில் இருக்கவங்களாம் திட்டுவாங்க, சும்மா கவர்மெண்ட் வேலைக்குன்னு உட்காந்து எழுதிட்டு இருக்க, இருக்கிற வேலையா பார்த்துனா கூட என்ன சம்பாதிச்சுக்கலாம், இப்படிலாம் நிறைய அவமானங்கள்லாம் பட்டிருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே பதிலடி கொடுக்குற மாதிரி உங்களுக்கு ஒரு அரசாங்க வேலை கிடைக்கும். அதற்கான முயற்சிகளை செய்யுங்க. அதே போல நிறைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு, வெளிநாடு போய் வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்பு. நிறைய பேர் படிக்கிறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி லோன் கிடைக்காம சில பேர்லாம் படிக்க முடியாமல் போயிருப்பீங்க. சில பேர் நீங்கள் எதிர்பார்த்த சப்ஜெக்டை படிக்க முடியாமல் போயிருக்கும்.
சில பேருக்கு அதுக்கான மார்க் வந்திருக்காது. ஹையர் எஜுகேஷனுக்கு அப்ளை பண்ணி கடைசியில் வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கும் வெளிநாட்டில். அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஹையர் எஜுகேஷனுக்கான சூழ்நிலைகள் நல்லா இருக்குது. ஹையர் எஜுகேஷன் போய் ஃபாரினில் பண்ணலாம், ஃபாரினில் போய் வேலை பார்க்கலாம். அதற்கான சூழ்நிலைகள்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் கொடுக்க போகிறார். அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விருச்சக ராசி என்பவர்களுக்கு பணம் முதலீடு நிறைய வரும். பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பார்ட்னர்ஸ் நிறைய பேர் சேருவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய வரும். அதற்கான சூழ்நிலைகள் உண்டு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். நிறைய பிஸ்னஸில் பணம் வரல சார், பணம் வந்தால் எனக்குலாம் ஒன்றுமே கடனே கிடையாது சார். அதே மாதிரி பணம் கொடுத்துருப்பீங்க, அது திருப்பி வராமல் இருக்குது. பணம் வாங்குகிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கொடுக்குற இடத்துல பேங்க்கில் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ட்ரை பண்ணி கிடைக்கல. அதெல்லாம் காரணம் அர்த்தாஷ்டம சனினால். இந்த மார்ச்க்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவுகள் உண்டு. பேங்க் மூலியமா, வெளில ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா, உங்கள் அம்மா அப்பா மூலியமா, உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக உங்களுக்கு பணம் முதலீடு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். அதே போல் முக்கியமாக வயதானவர்கள் இருக்கக்கூடிய உடல்நிலை பாதிப்புகள். திடீர்னு நல்லா இருந்தேன் சார், நல்லா எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய உடம்பு, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சு, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி 10 லட்சம் செலவாயிடுச்சு. சில பேர் பைபாஸ் பண்ணியிருப்பீங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நீண்ட நாளாக எந்த நோயுமே இல்லை இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா சுகர் ப்ராப்ளம், திடீர்னு பிபி ப்ராப்ளம். நிறைய இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு ஹிரண்யா, பைல்ஸு, கான்ஸ்டிபேஷன் சம்பந்தமான பிரச்சனைகளை நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதனால தான் முதல்ல சொன்னேன், மனநிலை பாதிப்பு, உடல்நிலை பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும். அதிலிருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு பயிற்சியாக அந்த சனி பயிற்சி பலன்கள் இருக்க போது. மொத்தத்தில் இந்த சனி பயிற்சி விருச்சக ராசி என்பவர்களுக்கு முன்னேற்றத்தையும் மன மாற்றத்தையும் உடல் ரீதியான வலிமையும் நீங்கள் நினச்ச விஷயத்தை சாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் இந்த 2025ஆம் ஆண்டு சனி பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக கொடுக்க போகுது.